சப்பாத்தியோட நான் வந்து சாப்பிட போறேன். இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு. பூண்டு ஊறுகாய் இதை வந்து கொஞ்சமாக நான் விழுதா எடுத்துக்கிறேன். விழுதா போட்டுக்கிறேன். டேஸ்ட் பண்ணலாம். சூப்பராக இருக்கு. உங்களுக்கு புளி இது கொஞ்சம் கூடுதல் அப்படின்னு நினச்சீங்கன்னா புளி கம்மி பண்ணிக்கலாம். பட் எனக்கு அந்த புளியோட டேஸ்ட் சரியா இருக்கு. சில பேர் வந்து இது கொஞ்சம் புளிக்கிறது அப்படின்பா. ஸோ நீங்கள் புளி வேணால் மட்டா போட்டுக்கோங்க. என்னோடது ஏன்னா நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைமுக்கு ரொம்ப நல்லா வந்திருக்கு. புளி மட்டும் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. நீங்கள் வந்து புளியை வந்து கொஞ்சமாக எவ்வளோ, ஏன்னா நான் குவான்டிட்டி கம்மியாக எடுத்துட்டதுனால எனக்கு வந்து புளி ஜாஸ்தியாக போயிடுதுன்னு நினைக்கிறேன். புளியை மட்டும் மட்டா போட்டுக்கோங்க. சூப்பராக இருக்கும். பின்னாடி ஊறுகாய் பூண்டு ஊறுகாய் ரெசிபி வரும். பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹலோ மக்களே, வணக்கம் வந்து நமஸ்காரம். வெல்கம் டு அவர் சேனல் போஜனம் சேனலுக்கு லாட்ஸ் ஆஃப் லவ் கொடுக்குறேன்ப்பா. தேங்க்யூ ஸோ மச். நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கு. அதுக்கெல்லாம் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு வார்ம் வெல்கம். இன்றைக்கி நீங்கள் என்ன ரெசிபி பார்க்க போகிறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பூண்டு ஊறுகாய் தான் பார்க்க போகிறேன். அதாவது இது நல்லெண்ணெயில் வச்சு நம்ம வந்து சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். பூண்டு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாள். முட்டி வலி இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாள். ஸோ இன்றைக்கி வந்து நான் வந்து அந்த எப்படி பூண்டுனா நான் வந்து உரிச்ச பூண்டு நான் பண்ணலை. இந்த சூப்பர் மார்க்கெட்லலாம் வந்து அந்த பேக்கெட்டில் இருக்கும்ல, ஒரு குட்டி பேக்கெட்டில் அதுதான் நான் வந்து பூண்டை வாங்கி நான் என்ன பண்ணேன், ஒரு 3ஆக டிவைட் பண்ணிட்டேன். அதில் கொஞ்சம் வத்த குழம்பு பண்ணிட்டேன். மீதி 2 வந்து கொஞ்சம் அரைச்சி அந்த தானையும் நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு. அப்பா இந்த நம்ம ஆற்றுல வர பூண்டு இவ்வளோ வாசனை வராது. அப்பா இந்த பூண்டு செம வாசனை. இது வந்து பூண்டு பிடிக்கிறவாளுக்கு அடிப்பொலியான ரெசிபி. நானே ரொம்ப பூண்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன்ப்பா. இப்போல்லாம் வந்து பூண்டே சாப்பிட்றது ரொம்ப வெரி ரேர். ஒரு 1/2 பல்லு 2 பல்லு 1 பல்லு அப்படி தான் போடுறேன். வாங்க நம்ம பூண்டு ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா அந்த பேக்கெட்டில் இவ்வளோ பூண்டு எடுத்துட்டுருக்கேன்ப்பா. இதை வந்து நம்ம நல்லா வதக்கி அரைச்சிட்டும் இதுக்கு வந்து இதோ இந்த குட்டி இந்த லெமன் சைஸ் புளியை வந்து அதோட போட்டு வதக்கி நம்ம அரைக்க போகிறோம். இது வந்து அப்படியே பூண்டு ஊறுகாங்கிறதுனால அந்த 2 பல்லுக்கு நல்லா வதக்கிட்டும் திருப்பி நம்ம வந்து அதில் போட்டோம்னா சூப்பராக இருக்கும். நம்ம வந்து வாங்க பார்க்கலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு கடாயை வச்சுட்டாச்சு. நல்லா கடாயை எண்ணெய் விட்டுண்டாச்சு. எண்ணெய் விட்டு சூடானதுக்கப்புறம் இந்த நம்ம பூண்டை வந்து நம்ம வந்து வதக்கிப்போம். நல்லா எண்ணெய் சூடாக எடுத்து இந்த பூண்டை மட்டும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல், ஏன்னா ஊறுகாய் கெட்டு போயிடும், தண்ணி இல்லாமல் நல்லா வந்து காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஊறுகாய் பண்ணிடலாம், சௌரியமாக இருக்கும். அதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து கொஞ்சம் நல்லா கொஞ்சம் சிகப்பார வரலும் வதக்கிக்கலாம். இப்போ நல்லா பூண்டு வதங்கின்னு இருக்கு. நம்ம வந்து இப்போ வந்து புளியும் போட்டுடலாம். இதோட சேர்த்து புளியும் போட்டு நம்ம வந்து வதக்கிக்கலாம். பாருங்க நல்லா சிகப்பாக எடுத்து புளியும் நல்லா வதங்கிண்டாச்சு. நீங்கள் வந்து ஊறுகாய் வந்து நல்லெண்ணெயில் பண்ணுங்க. நல்லெண்ணெய் தான் விட்டுருக்கேன். இதை வந்து நம்ம நல்லா அரைச்சிப்போம். இதை வந்து கையோட இதை ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சிக்கலாம். நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். ஊறுகாய்க்கெல்லாம் கொஞ்சம் நல்லா உண்டுன்னு எண்ணெய் வேணும்ப்பா. இதெல்லாம் தான் ப்ரிசர்வேட்டிவ். நல்ல எண்ணெயில் இருந்தால் தான் பூண்டு வந்து சூப்பராக இருக்கும். ஸோ நல்லா எண்ணெய் காஞ்சிருத்தோம். கடுகு மட்டும் நான் போட்டுக்கிறேன். கடுகு வெடிக்கிறது ஒரு ஸ்பூன் மஞ்சப்பொடி. இந்த குட்டி ஸ்பூனால் 1 ஸ்பூன் மஞ்சப்பொடி, கொஞ்சம் பெருங்காயம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கொஞ்சம் பூண்டு வச்சுட்டு இருந்தோம் இல்லையா, இதை போட்டு இது நல்லா இந்த எண்ணெயிலேயே வேகட்டும். அதுக்கப்புறம் அரைச்சதையும் போட்டுட்டு சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டேன்னா பூண்டு ஊறுகாய் ரெடி. இது நல்லா பூண்டு வேகட்டும். சிம்மில் தான் இருக்குது அடுப்பு. இது நல்லா வேகட்டும். இப்போ பாருங்க நல்லா வெந்துடுத்து. இப்போ நம்ம இதை வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இந்த பூண்டு. இதையும் நம்ம வந்து போட்டுடலாம். இது ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கும். கொஞ்சமாக ஜலம் விட்டு அதோட மிக்ஸ் பண்ணிடலாம். இது நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு கையோடு நம்ம வந்து மிளகா பொடியை போட்டுடலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் இது நல்லா கலர் கொடுக்கும். உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு போட்டுக்கோங்க. இது வந்து சில்லி பவுடர்
கொஞ்சமாக போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இது நல்லா கொதிக்கட்டும். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இன்னும் கூட நான் கொஞ்சோண்டு விட போகிறேன். தேவைக்கேற்ப உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து கடுகும் வெந்தயத்தையும் நீங்கள் வந்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து கடுகு பொடி தனியாக போட போகிறேன், வெந்தய பொடி தனியாக போட போகிறேன். நீங்கள் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி வச்சுனால ஏன்னா ஊறுகாய்க்கெலாம் அதுதான் சூப்பராக இருக்கும். இந்த தொக்கு நம்ம ஆனியன் தொக்குக்கெல்லாமும் நீங்கள் பார்த்துருப்பேன். ஸோ அது வந்து இது ரொம்ப நல்லா இருக்கும். இதுதான் நம்மளோட ப்ரிசர்வேட்டிவ். ரொம்ப நாள் வந்து வச்சுருந்தாலும் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நான் வந்து வெந்தய பொடி தனியாக போடுறேன், கடுகு பொடி தனியாக போடுறேன். நீங்கள் வந்து இது கடைசியாக கூட போட்டுக்கலாம். நான் இப்பயே போட்டுட்டேன். இன்னும் கொஞ்சம் நான் வந்து நல்லெண்ணெய் விட போகிறேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். ஏன்னா நல்லா எண்ணெய் விட்டால் தான் உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். பார்த்தேலாம். இது நல்லா மூடி போட்டு நல்லா கொதிக்கட்டும். பாருங்க எப்படி கலராக இருக்குல்ல, சூப்பராக இருக்குது. இது நல்லா இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடிடுவோம். நம்ம நல்லா ஒரு 5 to 10 minutes மூடிடுவோம். நல்லா பாருங்கள் சூப்பராக ஆகிடுச்சு. 5 minutes ஆகிடுச்சு. ஆஹா யம்மி. இது வந்து தோசை, இட்லி, சப்பாத்தி, கொஞ்சம் வந்து என் பொண்ணெல்லாம் வந்து சாதத்துக்கே பசஞ்சு சாப்பிடுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்குது. இதில் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, கொஞ்சமாக ஒரே ஒரு கட்டி வந்து இதோ இட்லியோண்டு கட்டி வந்து வெல்லம் போட போகிறேன். இது ஆப்ஷனல். உங்களுக்கு வேணுன்னா போட்டுக்கோங்க, வேண்டாம் ஊறுகாய் காரம் தான் சாப்பிடுவா. ஏன்னா இப்போல்லாம் ஊறுகாய் வந்து எங்களாலலாம் ரொம்ப காரமாக சாப்பிட முடியல. அதனால் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். இது ஆப்ஷனல். உங்களுக்கு வெல்லம் வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லை அப்படியே விட்டாலும் சூப்பராக இருக்கும். இன்னும் கொஞ்சமாக நான் எண்ணெய் விட போகிறேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டும் நம்ம வந்து ஒரு 5 minutes கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் விடுறேன். இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு இப்போ வீடியோவில் பார்க்குறதுக்கே வந்து நல்லா எண்ணெய் மிதக்கிறது. எதுக்கு இவ்வளோ எண்ணெய் பேர்? பட் இதெல்லாம் தான் ஊறுகாய்க்கு வந்து ப்ரிசர்வேட்டிவ். எவ்வளோக்கு எவ்வளோ எண்ணெய் நல்லெண்ணெய் இருக்கோ, இது நல்லெண்ணெய் தான் விட்டுருக்கேன். எவ்வளோக்கு எவ்வளோ நல்லெண்ணெய் இருக்கோ அதுதான் நம்ம ஊறுகாய்க்கு நீங்கள் ரொம்ப நாள் வச்சுருந்தாலும் கெடாமல். இந்த சலுப்பு வாசனைலாம் வந்துருத்துன்னா நல்லா இருக்காது. அதனால் ஏன்னா நம்ம அரைச்சிருக்கோம், கொஞ்சம் தண்ணி விட்டு அந்த மிக்சியில் போட்டிருக்கோம், அதெல்லாம் இருக்குது இல்லையா? ஸோ அதனால் இன்னும் ஒரு 5 to 10 minutes கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ சூப்பராக பூண்டு ஊறுகாய் ரெடி. இதை வந்து நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டுட்டு உங்கள் ப்ரெட்டுக்கு கூட தொட்டுக்கலாம். அந்த மாதிரி இருக்குது. பார்க்க நல்லா சவச்சவச்சவச்சன்னு சூப்பராக. இது நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இந்த பூண்டு ஊறுகாய் ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கப்பா. ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக சூப்பராக இருக்குது. நான் வந்து இதுதான் என்னோடய ஸ்டைல். நான் ஆற்று ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு பிடிச்சதுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுவோம். நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லாட்ஸ் ஆஃப் லவ் கொடுக்குற போஜனம் சேனலுக்கு தேங்க்யூ பை. தேங்க்யூ ஸோ மச். இந்த பூண்டு வந்து இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். நான் வந்து பூண்டு ரொம்ப சாப்பிட மாட்டேன். ஆனால் இப்போ 1-2 பல்லு சேர்த்திக்கிறேன் இல்லைங்கள. பட் இது வந்து காட்டாக இருந்தது. அந்த காட்டாக இருந்ததுக்கு நான் இப்போ வந்து பூண்டை அரைச்சி அதுலேயும் போட்டதுக்கு ஒரு மாதிரி பூண்டு சாப்பிட்றவாளுக்கு நல்ல அடிப்பொலியான ரெசிபி பூண்டு ஊறுகாய். ஏன்னா ஒரு காலத்தில் நான் அவ்வளோ பூண்டு சாப்பிட்டேன். இப்போ என்னால் அவ்வளோ சாப்பிட முடியறதில்லை. ஸோ இதுதான் ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ ஆல். தேங்க்யூ பை. தேங்க்யூ ஸோ மச்.